வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்பீக்கர் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 years பக்கம் இருக்கும். இந்த ஸ்பீக்கர் வாங்கி பார்த்தாலே தெரியும் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்டரி போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ட்ரை ஆகின மாதிரி. நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் போட்டாலும் ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பாடலாம், இல்லை ஒரு 10 to 20 minutesல பார்த்தீங்கன்னா நமக்கு இது பேட்டரி லோ அப்படின்ற மாதிரி காமிச்சிரும், ஓகேங்களா. ஸோ அந்த சவுண்டு வந்துடும். ஸோ இதை நம்ம சரி பண்ணலாம். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றலாம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெஷ்ஷை கழட்டணும், ஓகேங்களா. கழட்டினா தான் உள்ளே ஸ்பீக்கர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் பேட்டரி தனியாக எடுக்க முடியும். ஸோ அந்த மெஷ்ஷை கழட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெஷ்ஷை கழட்டிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போல்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே கழட்டணும். கழட்டிட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்துடும், ஓகேங்களா. அதுக்கடுத்து உள்ள பேட்டரி பேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதனால ஓரளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட் நம்ம ஒரு 2000 கெப்பாசிட்டி எம்ஏஹெச் இருக்கிற ஒரு பேட்டரி மட்டும் இதில் வச்சுட்டு நம்ம சார்ஜ் போட்டுட்டு அது எவ்வளோ நேரம் பாடுது அப்படின்றலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா பேட்டரி ஆட் பண்ணலாமா, இல்லை இதை 2000 எம்ஏஹெச்சே போதுமா அப்படின்னாலும் நான் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேகமாக வரும். பட் அங்கேனா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒர்க் பண்ணுது, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அதனால் என்னடா அப்படி போகுதுன்னு நினச்சிக்க வேணாம், கன்னியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதெல்லாமே கழட்டிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக கலந்து வந்துருச்சு. இதை நான் தான் கழட்டினேன், ஓகேங்களா. அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நமக்கு உள்ள பேட்டரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹோங்கி அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒன்று ஹோங்கிலியா, அது ஒன்று பேரே வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ எம்ஏஹெச் அப்படின்னு தெரியல. அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ரேப் ஒன்று சுற்றிருந்தாங்க, அதை நான் கழட்டி எடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ இங்கே பிஎம்எஸ் இருக்குது, ஓகேங்களா, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் நம்ம வேறு பேட்டரி வச்சு சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம பார்சல் வாங்கினோம் இல்லையா, ஃப்ளிப்கார்ட்டில் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ எம்ஏஹெச் இருக்குன்னா 2000 எம்ஏஹெச் பேட்டரி, ஓகேங்களா. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. 2000 எம்ஏஹெச் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 7.4 Wh பேட்டரி, ஓகேங்களா. இதை நான் சால்டர் பண்ணுறோம். சால்டர் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சால்டர் பண்ணிட்டேன். பேட்டரியை ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பேரலாக தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி வச்சா தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலான சார்ஜரில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே முட்டா சார்ஜர் இருக்குது. பிஎம்எஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அட்டாச் பண்ணி சால்டர் பண்ணிட்டேன். ஸோ இதை வெல்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் சால்டர் பண்ணிட்டேன், என்கிட்ட வெல்டிங் மிஷின் இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். அந்த இந்த ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டணும். ஸோ அதுக்கு க்ளூகன் இல்லை. ஸோ அதனால் அப்படியே நான் உள்ளே வச்சுக்கிறேன். உள்ளே வச்சு இதனோட மூடியை பார்த்தீங்கன்னா நான் மாட்டிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நமக்கு 2 ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டயஃப்ராம் இருக்கும் எக்ஸ்ட்ரா, இது பேஸ் எஃபெக்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சு பூட்டிக்கலாம். இதில் நிறைய ஸ்க்ரூஸ் போடுற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அதை போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு அவுட்புட் வரும். இருங்க, நான் அதெல்லாமே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஸ்க்ரூ போட்டுட்டேன். ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெஷ் ஒன்று வரும், அந்த மெஷ்ஷை போடணும். ஸோ இப்போ மெஷ்ஷை எடுத்து போட்டுறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க, அதெல்லாமே போட்டாச்சு. அந்த இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுங்க. அடுத்து இதை டெஸ்ட் பண்ணணும். இது எவ்வளோ % சார்ஜ் இருக்குது பேட்டரி அப்படின்றலாம் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு 30% இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் இதெல்லாம் மாட்டிட்டோம். ஸோ அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டேப்பில் ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பீக்கர் ஆன் பண்ணணும். Life will I music, music will I life. You born to be free. The Bluetooth device is ready to pair. The Bluetooth device is connected successfully. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 60% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதில் கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு
கொஞ்ச நேரம் கழிச்சு இதில் எவ்வளோ சார்ஜ் காலியாகுது அப்படின்றத பொறுத்து இதை வந்துட்டு பேட்டரி ஹெல்த்தியாக இருக்கா இல்லை எப்படி ஆச்சு அப்படின்றலாம் பார்க்கலாம். ஓகேங்களா. அப்புறம் இதில் இருந்த பழைய பேட்டரி இதுதான். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சால்டெல்லாம் வச்சுருந்தாங்க, நான் அதெல்லாம் கொஞ்சம் கழட்டிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் 5:28க்கு வந்துட்டு இதை ப்ளே பண்ணிடுவேன். தென் 5:42 ஆகிப்போச்சுங்க, 43 ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 40ல் இருந்துச்சு 30ன்னு வந்திருக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷம் பாடினாலே நமக்கு பார்த்தீங்கன்னா 10% கம்மியாகுது. அண்ட் தென் இப்போ பாருங்கள் திருப்பி 60 வந்திருக்கு. ஸோ ஏதோ பிஎம்எஸ்ல கோளாறு இருக்கும் போல். எனிவே நமக்கு பேக்கப் கிடைச்சா போதும். நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கம்யூனிட்டி டேப்பில் அதை பற்றி போடுறேன். அண்ட் தென் இந்த வீடியோ அப்படியே இருந்துச்சு, இதனோட பேட்டரி சேஞ்ச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணல தான், பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.